புத்தக பத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வித் ஒய் பை சீமோன் சீனிக். இதில் சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். 1962 டிஃப்யூஷன் ஆஃப் இன்னோவேஷனுங்கிற ஒரு புத்தகம் வந்துச்சு. அதை எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா எவரட் ரோஜர்ஸு. அதில் புதிய கண்டுபிடிப்புகள் எப்படி சமுதாயத்தில் பரவுதுங்கிற ஒரு பரவல் விதியை பற்றி சொல்லியிருப்பார். அதை தொடர்ந்து 30 வருடங்கள் கழித்து ஜெஃப்ரி மூருங்கிறவர் தன்னோட புத்தகமான கிராசிங் த சாசாம்ங்கிற புத்தகத்தில் அதையே இன்னும் பெருசாக விரிவுபடுத்தியிருப்பார். அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச ஏதாவது பொருளை சமூகத்தில் விற்கணும் பார்க்கும்போது இந்த பரவல் விதியை பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்களோட பொருளை சரியாகவே விற்க முடியும். இந்த பரவல் விதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம பொருளை வாங்குகிற மக்கள்லேயே 5 விதமானவங்க இருக்காங்களாம். அது யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டர்ஸ், இயர்லி அடாப்டர்ஸ், இயர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி, லேகட்ஸ். மொதல் வகையான மக்கள் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது இன்னோவேட்டர்ஸ், இவங்க புதுமை விரும்பிகள், புது பொருட்களையும் புது யோசனைகளையும் தீவிரமாக பின்தொடருவாங்க. இது ஆங்கிலத்தில் என்தியூசிஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. உதாரணத்துக்கு சந்தையில் ஒரு ஐஃபோன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக காலங்காலமாக தவம் கிடப்பாங்க. அது 6 மணிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதில் இருந்து ஒரு 10 மணி நேரம் கூட அதுக்காக வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான பொருட்களை எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்குவாங்க. அந்த பொருளை நான் தான் முதல்ல வாங்கினேங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் வெறும் 2.5% தான் இருக்காங்க. அடுத்ததாக எடுத்துக்கிட்டோன்னா இயர்லி அடாப்டர்ஸ், இவங்க 13.5% இருக்காங்க. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம், புதிய யோசனை, அதோட பயன்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தங்களை சுவீகரித்து கொள்கிறவங்க. ஏதாவது புதிய பொருள் சந்தைக்கு வந்துடுச்சுன்னா உடனே அதை வாங்கிட மாட்டாங்க. யாராவது வாங்கியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அதிலே இறங்குவாங்க. இவங்கள தான் பெரும்பாலான நிறுவனங்கள் குறிவைக்குது. யூடியூப் மாதிரியான பெரிய பெரிய டெக் சேனலை எடுத்துக்கிட்டாலும் இவங்கள மாதிரியான ஆட்களை குறி வச்சு தான் அவங்களோட பொருட்களையே விற்க பார்ப்பாங்க. அது எப்படின்னா, இவங்க ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வச்சிட்டாங்கன்னா அது மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. இவங்க வாங்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் வாங்க சொல்லி பரிந்துரைப்பாங்க. பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த இயர்லி அடாப்டர்ஸையும் இன்னோவேட்டர்ஸையும் மொத்தம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் போதும், அவங்களால அதிகமான பொருட்களை விற்று அவங்களோட கஸ்டமரையும் அதிகரிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த இயர்லி மெஜாரிட்டியில் 34% இருப்பாங்க, லேட் மெஜாரிட்டியில் 34% இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைவாதிகள், பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கிறவங்க. அதாவது ஒரு பொருளை யாராவது வாங்கி அதை பயங்கரமாக ருசி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொருளையை இவங்க வாங்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை யாராவது வாங்கி நல்லா சோதித்து பார்த்துருக்கானோ இவங்களை கவர்றதுக்கு சில நிறுவனங்கள் தள்ளுபடியும் இலவசத்தையும் கொடுக்கும். அப்படிலாம் செஞ்சால் கூட அந்த பொருளை அவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் விசுவாசமாகவும் இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு அந்த பொருளையும் பரிந்துரைக்க மாட்டாங்க. இவங்கள மாதிரியான ஆட்களை தான் சில நிறுவனங்கள் அடையாளம் கண்டு அவங்க கூட தொடர்பே இல்லாமல் இருப்பாங்க. கடைசியான ஆட்கள் லேகட்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மார்க்கெட்டில் இருந்து என்றைக்கு வெளியே போதோ, அந்த ஃபோனே இல்லைங்கிறது தெரிய வருதோ, அப்புறம் தான் அவங்க டச் ஃபோனுக்கே மாறுவாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே இந்த 5 வகையாக தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளை பொறுத்தும் இந்த 5 வகையும் மேற்படும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு துணிமணிகளில் ஆர்வம் இருந்துச்சுன்னா இதில் நான் முதலாவது வகையாக இருப்பேன். உடனே வந்த உடனே அந்த துணியை வாங்கிடுவேன். அதே எனக்கு டெக்கில் ஆர்வம் இல்லைன்னா நான் கடைசி ஆளாக கூட இருக்கலாம். இப்படி வெவ்வேறாக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா, சில பெண்களுக்கு நகை மேலே ஆர்வம் இருக்கும். ஒரு புதிய டிசைனோ புதிய மாடலோ வந்துருச்சுன்னா வாங்கிடுவாங்க. அதே துணி மேலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, அதை கடைசி எடுத்துக்கலாமேன்னு பார்ப்பாங்க. இப்படி நிறைய பேருக்கு அந்த மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அது துணி நிறுவனமாக இருக்கலாம், நகை நிறுவனமாக இருக்கலாம், ஃபோன் நிறுவனமாக இருக்கலாம். அவங்களுக்கு யார் இன்னோவேட்டர்ஸ், இயர்லி அடாப்டர்ஸுங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால அதிகமான பொருட்களை விற்க முடியும். அப்புறமா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்கள்ட்டையும் என் சேனலை கொண்டு போய் சேருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.